உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா நவம்பர் மாத பலன்கள். இந்த நவம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கடக ராசியில குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். அடுத்து துலாம் ராசியில சூரியனும் நீச்சமாக இருக்கிறார். அடுத்து விருச்சிக ராசியில செவ்வாயும் புதனும், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி வக்ரத்தோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகள். இந்த மாதம் ஆரம்பிச்சு 3ஆம் தேதியே பாத்தீங்கன்னா சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசிக்கு 3ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் பெயர்ச்சி அடைகிறார். அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 10ஆம் தேதி நவம்பர் மாதம் வக்ரத்தன்மை பெறுகிறார். வக்ரத்தன்மை பெற்று இந்த மாதத்தின் இறுதியில 24ஆம் தேதி அவர் அந்த துலாம் ராசிக்கு ரிவர்ஸ்ல பயிற்சியாகி வர்றார். அதாவது வக்ரத்தன்மை பெற்றதுனால அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இந்த நேரத்துல இந்த நவம்பர் மாதத்துல அந்த சூரியனாகப்பட்டவர் 17ஆம் தேதி அந்த நீச்ச நிலையிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சி தன்மைகள். இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உச்சம் பெற்று இருக்கிறார். இவர் இந்த மாதம் 12ஆம் தேதி தன்னுடைய நிலையை வக்ரத்தன்மையாக மாற்றிக்கொள்கிறார். உச்சம் பெற்ற குரு வக்ரத்தன்மையாக மாறும் போது என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்து இந்த மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி வக்ரமாக இருந்த அந்த சனி பகவான் 5 மாத காலமாக இந்த மாதத்தின் இறுதியில வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதனால இந்த நவம்பர் மாதம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகங்களின் மாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. இது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி அன்பர்கள் இந்த நவம்பர் மாதத்துல நிறைய விஷயங்கள்ல இருந்து, அதாவது 7.5 சனியின் தாக்கத்துல இருந்து முதல்ல வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா சனி 5 மாதமாக வக்ரமாக இருந்ததுனால ஒரு மனதளவுல ஒரு பதட்டம், நீங்க செய்யாத தப்புக்கு தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. 7.5 சனி இருக்கும்போது கூட எங்களுக்கு இந்த மாதிரியாக பிரச்சனை இல்லை மேடம், எப்போ 7.5 சனி முடிஞ்சதோ அதுல இருந்தே எனக்கு சில நிறைய தொந்தரவுகளை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துல அதுல இருந்தெல்லாம் நல்ல ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். மகர ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா யார்கிட்டையும் ரொம்ப டிரான்சாக்சன் வச்சுக்க மாட்டாங்க. இவங்க உண்டு இவங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. ஆனா மற்றவர்கள் இவர்களை எப்போதுமே சீண்டிக்கிட்டே இருப்பாங்க. இவர்களினுடைய தன்மானத்திற்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி 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 இவர்களை சீண்டிக்கிட்டே இருப்பாங்க. அதையும் பொறுத்து போகக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. இவர்கள் என்னைக்கு வாயை திறந்து பேசுறாங்களோ அன்னைக்கு இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி அலுவலகத்துல இவர்களை மாட்டி விடக்கூடிய ஒரு நிறைய உங்களுடைய நெருங்கிய சகோதரர்கள் அதிகப்படியாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு இவர்களை வாயை திறக்க வைக்கணும், வாயை திறந்துட்டானா போறோம் நம்மளே அடுத்து ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இவர்களை சார்ந்து இருப்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால இந்த மகர ராசி என்பர்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு மனதளவுல பாதிக்கப்பட்டுதான் இருந்தீங்க. இந்த நவம்பர் மாதத்துல இருந்து அதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் நிவாரணம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு அதிகப்படியான ஒரு மரியாதையை கொடுப்பவர்கள், மற்றவர்களினுடைய வார்த்தைக்கு மரியாதையும் தன்னுடைய உறவுகளுக்கு மரியாதையும் கொடுப்பவர்கள். ஆனா அந்த உறவுகளோ அந்த நண்பர்களோ தன்னை சார்ந்தவர்களோ இவர்களை பெருமளவு ஒரு கடுகுக்கு கூட மதிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு இவர்களை மதித்து இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது அதெல்லாம் இவர்களினுடைய ஜாதகத்துல கிடையவே கிடையாது இந்த மகர ராசி என்பர்கள். அதனால பெரிய அளவுக்கு ஒரு மன விரக்தியான ஒரு சூழல்ல தான் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன் மேடம் எங்களுக்கு மட்டும் அந்த மாதிரியா இருக்கு, நீங்க கரெக்டா சொல்றீங்க, ஆனா அது மாதிரியா ஏன் எங்களுக்கு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா
கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி மகர ராசி. கர்மஸ்தானம்ன்றது நீங்க பிறந்ததே பாத்தீங்கன்னா உங்களுடைய கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கிறீங்க. அதுவும் உங்களுடைய கர்மா கிடையாது, உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய முன்ஜென்ம பாவம், உங்களுடைய பெற்றோர்கள் செய்த தவறு, உங்களுடைய தாத்தா பாட்டி செய்த தவறு, இத்தனை கர்மாவையும் அழிக்கிறதுக்காக நீங்க பிறந்த ஒரு நபராக தான் அந்த வீட்டுல இருக்கும்போது அதுல மிகப்பெரிய அளவுக்கு நீங்க எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் அப்படின்றது இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல ஆசை வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆசையை நிறைவேறிடுச்சு அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியை கூட உங்களால அந்த இடத்துல கொண்டாட முடியாது. அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வந்துருமோ அப்படின்ற கொஞ்சம் அமைதியா இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். ராசிக்கு அதிபதி சனி அப்படின்றதுனால ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தை தான் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க. இப்போ இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனால மிக பெரிய அளவுக்கு அந்த 7.5 சனியிலிருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து 11ஆம் இடத்துல, அதாவது மகர ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று சூரியனும் இருந்து அடுத்து பாத்தீங்கன்னா புதனும் இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட நிறைய வாய்ப்புகளை 7.5 சனியில தொழிலுடைய லாபத்தையே இழந்து தொழிலையும் இழந்து தவித்த இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மாதத்துல இருந்து தொழில் வாய்ப்புகள் ஒன்னொன்னா வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். நிறைய மகர ராசி என்பர்கள் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் தான் வச்சிருப்பீங்க. ஒரு வேலையை செஞ்சு கொடுத்து அதுக்கு உண்டான கமிஷனை வாங்கக்கூடிய ஒரு தொழில், சர்வீஸ் ஓரியன்டட் தொழில் தான் வச்சிருப்பீங்க. அந்த தொழிலுக்கு உண்டான சில அங்கீகாரம், ஒரு வருமானம் அப்படின்றது இந்த மாதத்துல இருந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்கிராப் சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாம் நிறைய பேர் பண்ணுவீங்க. அந்த ஸ்கிராப் சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நிறைய ஒரு லாபம் அப்படின்றது சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா உங்களுடைய எல்லை இலக்கு பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுக்கு இருக்கு. அந்த இலக்கு பாத்தீங்கன்னா நீங்க வேற யாருக்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நம்ம ஒரு அந்த தொழிலை செய்யணும் அப்படின்ற அந்த டார்கெட்டை நோக்கி நீங்க பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த அச்சீவ்மெண்ட் அப்படின்றது இந்த மாதத்துல அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில தொழில்களும் உங்களுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய தொழிலை அப்படியே உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் மூலமாக வெளி மாநிலங்கள், வெளிநாடு இப்படின்னு அடுத்த கட்ட ஒரு முயற்சிகளை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல உங்களுடைய 7ஆம் இடத்துல குரு உச்சம் அடைந்து இருக்கிறார். அதாவது 12ஆம் வீட்டு அதிபதியும் உபஜயஸ்தானாதிபதியும் ஆகப்பட்ட அந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல உச்சமடைந்து இருக்கிறதுனால இந்த மகர ராசி என்பர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட வரன்கள் எளிதாக அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் அந்த திருமணத்துல மிகப்பெரிய ஒரு தோல்விகளை சந்தித்த இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல வரக்கூடிய வரன்களினுடைய தன்மைகள் பாத்தீங்கன்னா எளிதில உங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது முடிஞ்சிடும். ஒரு அடுத்தடுத்த ஒரு திருமணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே திருமணமான தம்பதிகள் இந்த மாதத்துல நல்ல ஒற்றுமையோடையும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்காக சில மகிழ்ச்சிகரமான சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தருணம். அவர்களுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டி சேர்க்கறது, அவர்களுக்குன்னு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கறது, இப்படி அதிகப்படியான குழந்தைகள் நலன்ல அக்கறை இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது. நம்ம இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி தற்காலிக சூழ்நிலைகள் தான் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய நிரந்தர பலன்களை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.